அண்மை செய்தி தாவேகவில் இணைய குவியும் மாற்று கட்சியினர். முக்கிய செய்தியாக பார்க்கும் தாவேகவில் இணைய காலை முதல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இன்று தாவேகவில் இணைகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், யார் யாரெல்லாம் தாவேகவில் இணைய இருக்கிறார்கள்? இன்று எத்தனை பேர் தாவேகவில் மாற்று கட்சியினர் இணைகின்றனர்? வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக தாவேக ஆட்சி அமைச்சதிலிருந்தே தொடர்ந்து பல்வேறு கட்சி சேர்ந்த அதிருப்தி உள்ள நபர்கள் தாவேகாவில இணைந்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் கடந்த வாரம் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் 3 பேர் இணைந்திருந்தார்கள். எம்.சி. சம்பத், உரிமையாளர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் இணைந்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற பாலகங்கா, அதிமுக முன்னாள் எம்பி இளவரசன், பச்சையம்மாள் முன்னாள் அதிமுக அமைச்சர் கன்னியாகுமரி, விஜயலட்சுமி முன்னாள் மேயர் திருநெல்வேலி, ஜான் மகேந்திரன் அதிமுக சிறுபான்மை பிரிவு, தவசி ஆண்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ மற்றும் கம்பத்தை சேர்ந்த 2 கவுன்சிலர் உள்ளிட்ட பல்வேறு இணைந்திருக்கிறார்கள். மேலும் திருமதி சுஜயினி எஸ்.எஸ்.ஆர். மருதுபாண்டியன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சென்னை மண்டல இணை செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மேலும் எஸ். தீனா அதிமுக பகுதி இணை செயலாளர் அம்மா பேரவை தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோரும் இல்லாமல் மேலும் காங்கிரஸில் இப்ப எம்எல்ஏவாக இருந்து அங்கிருந்து பாஜகவிற்கு வந்து பாஜகவிலும் தற்போது விஜயதரணி அவர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தடுத்து 2 கட்சிகளை தாவி 3வது கட்சியாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார். ஏன்னா காங்கிரஸுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைத்து பாஜகவில் இருந்தார். பாஜகவில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டிக்கு வாய்ப்பு தந்திருப்பார், அதுக்கும் வாய்ப்பு தரவில்லை. சட்டமன்ற போட்டியிலிருந்து தோற்றிவிட்டார். இனி அடுத்த கட்சியில் உரிய அங்கீகாரம் வழங்காத சோகத்தில் தற்போது தாவேகா இருந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அடுத்தடுத்து பல்வேறு நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். இன்னார் கட்சி சேர்ந்தவர் அதிமுக, திமுக, பாமக, தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்கள் இன்று தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் வருவது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, அண்மை செய்தி தாவேகவில் இணைய குவியும் மாற்று கட்சியினர். முக்கிய செய்தியாக பார்க்கும் தாவேகவில் இணைய காலை முதல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இன்று தாவேகவில் இணைகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், யார் யாரெல்லாம் தாவேகவில் இணைய இருக்கிறார்கள்? இன்று எத்தனை பேர் தாவேகவில் மாற்று கட்சியினர் இணைகின்றனர்? வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக தாவேக ஆட்சி அமைச்சதிலிருந்தே தொடர்ந்து பல்வேறு கட்சி சேர்ந்த அதிருப்தி உள்ள நபர்கள் தாவேகாவில இணைந்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் கடந்த வாரம் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் 3 பேர் இணைந்திருந்தார்கள். எம்.சி. சம்பத், உரிமையாளர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் இணைந்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற பாலகங்கா, அதிமுக முன்னாள் எம்பி இளவரசன், பச்சையம்மாள் முன்னாள் அதிமுக அமைச்சர் கன்னியாகுமரி, விஜயலட்சுமி முன்னாள் மேயர் திருநெல்வேலி, ஜான் மகேந்திரன் அதிமுக சிறுபான்மை பிரிவு, தவசி ஆண்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ மற்றும் கம்பத்தை சேர்ந்த 2 கவுன்சிலர் உள்ளிட்ட பல்வேறு இணைந்திருக்கிறார்கள். மேலும் திருமதி சுஜயினி எஸ்.எஸ்.ஆர். மருதுபாண்டியன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சென்னை மண்டல இணை செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மேலும் எஸ். தீனா அதிமுக பகுதி இணை செயலாளர் அம்மா பேரவை தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோரும் இல்லாமல் மேலும் காங்கிரஸில் இப்ப எம்எல்ஏவாக இருந்து அங்கிருந்து பாஜகவிற்கு வந்து பாஜகவிலும் தற்போது விஜயதரணி அவர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தடுத்து 2 கட்சிகளை தாவி 3வது கட்சியாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார். ஏன்னா காங்கிரஸுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைத்து பாஜகவில் இருந்தார். பாஜகவில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டிக்கு வாய்ப்பு தந்திருப்பார், அதுக்கும் வாய்ப்பு தரவில்லை. சட்டமன்ற போட்டியிலிருந்து தோற்றிவிட்டார். இனி அடுத்த கட்சியில் உரிய அங்கீகாரம் வழங்காத சோகத்தில் தற்போது தாவேகா இருந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அடுத்தடுத்து பல்வேறு நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். இன்னார் கட்சி சேர்ந்தவர் அதிமுக, திமுக, பாமக, தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்கள் இன்று தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் வருவது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.